हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். ஆம், பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். விபூதி யோகம். விபூதி யோகம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு. இதுக்கு பிரபுபாதா கொடுத்த தலைப்பு வந்து பூரணத்தின் வைபவம். 9வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து மன்மனா பவ மத் பக்தோ அப்படின்னு சொல்லி முடிச்சார். என்னை என்னை முழுவதும் நினைத்துக்கொண்டு எனக்கு பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக அப்படின்னார். ஸோ இந்த அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து அவருடைய வைபவங்களை சொல்லி எப்படி வந்து அவரை நினைவு கூறுவது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு. இதில் வந்து நம்ம முதல் பகுதி போன முறை ஆரம்பித்தோம் போன வாரம். அந்த முதல் பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிருஷ்ணரை பற்றி நம் ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது. அதுதான் வந்து இந்த பகுதியினுடைய முக்கிய ஆம், அம்சம். அவர் தான் மற்றும் கிருஷ்ணர் தான் வந்து அனைத்திற்கும் ஆதாரம். ஆதாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறது. அதுதான் வந்து போன பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து ம், கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா வந்து, அர்ஜுனா, நான் வந்து போன அத்தியாயத்திலே வந்து மிகவும் ரகசியமான அறிவு சொன்னேன். இப்போ வந்து நான் வந்து அதை விட வந்து சிறந்ததை பற்றி உனக்கு நான் சொல்ல போகிறேன். சிறந்த ஞானத்தை வந்து சொல்ல போகிறேன். எதுக்காண்டி சொல்ல போகிறேன்னா வந்து அர்ஜுனா, என்னுடைய பெருமைகளை சொல்வதற்காண்டி சொல்லலை, உன்னுடைய நலனுக்காண்டி சொல்கின்றேன். உன்னுடைய நலனுக்காண்டி சொல்கின்றேன். ஏன்னா வந்து நீ என்னுடைய பிரியமான நண்பன். அதனால உன்னுடைய நலனுக்காண்டி நான் வந்து சொல்லப் போகின்றேன். அதனால வந்து இதை வந்து மறுபடியும் நீ கேட்பாயாக அர்ஜுனா அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து வந்து அஹ், அர்ஜுனன் மூலமாக நமக்கு அனைவருக்கும் சொல்கின்றார். ஏன்னா கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, சொல்லியிருக்காரு, "போக்தாரம் மிக்கந்த பசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூத்தானம்." சுகிருதம் சர்வபூத்தானம், அனைவருக்குமே நலம் விரும்பி கிருஷ்ணர் தான். அதனால வந்து நம்மளுடைய நலனுக்காண்டி கிருஷ்ணன் அர்ஜுனன் மூலமாக நமக்கு உரைக்கின்றார். அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அஹ், யாருக்குமே என்னுடைய வைபவங்களை பற்றி தெரியல அர்ஜுனா அப்படிங்கிறார். ஒரு ஒரு தேவர்களாக இருந்தாலும் சரி, மகாரிஷிகளாக இருந்தாலும் சரி, அஹ், அவங்களுக்கு கூட வந்து என்னுடைய வைபவங்களை பற்றி தெரியவில்லை. ஏன்னா வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் தான். எல்லாத்துக்குமே வந்து மூலம் நான் தான். So நம்ம வந்து அஹ், ஒரு பொருளிலிருந்து வந்தோம்னா ஒரு அந்த அதை படைத்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 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 நம்ம ஒரு உபகரணம், ஒரு ஏதாவது ஒரு சாமான் வாங்கியிருக்கோம்னா அந்த சாமான் வந்து உபயோகிக்க முடியலைன்னா வந்து அதை வந்து நமக்கு யார் வந்து அதை வந்து உருவாக்குனாங்களோ அவங்ககிட்ட கேட்டால் தான் அவங்க வந்து எப்படி சரியாக பண்ணணும்னு சொல்ல முடியுமே தவிர நம்மளால வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரியே தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு வந்து, என்னை பற்றி வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் வந்து நான் தான். நான் தான் வந்து ஆதி அப்படின்னார். வந்து அஹ், யார் வந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றார்? யார் வந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றார்னா, யார் ஒருத்தங்க வந்து கிருஷ்ணரை வந்து பிறப்பற்றவர், கிருஷ்ணரை வந்து ஆரம்பமற்றவர், கிருஷ்ணரை வந்து எல்லா உலகங்களினுடைய இறைவன், அது மாதிரி அறிகின்றார்களோ, அவர் தான் வந்து மனிதர்களிடையே குழப்பமற்றவர். குழப்பமற்றவர் யார் அப்படின்னா வந்து மீதி எல்லாருக்குமே வந்து குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பமற்றவர் யார் அப்படின்னா வந்து கிருஷ்ணனுக்கு ஆரம்பமும் கிடையாது, கிருஷ்ணருக்கு வந்து ம், ம், முடிவும் கிடையாது. எல்லா உலகங்களுக்கும் அவர் தான் வந்து இறைவன். அந்த மாதிரி இருக்கவங்க தான் குழப்பம் இல்லை. அவங்களுக்கு தான் வந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மிகவும் அரிது. ஏன்னா வந்து மனுஷ்யானம் சகசிரேசு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த 1000 மனிதர்கள் ஒருத்தர் தான் வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் தான் வந்து குழப்பமற்று பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறார். அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி அப்படி கூட அவங்களால வந்து கிருஷ்ணரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படும் அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கிருஷ்ணரே தன்னை பற்றி வெளிக்காட்டினால்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் அடுத்து வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா வந்து எல்லா விதமான குணங்கள் குணங்களும் என்னிடம் வந்து தோன்றுகின்றன அப்படிங்கிற புத்தி, ஞானம், ஐயத்திலிருந்து மயக்கத்திலிருந்து விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி. அந்த மாதிரி பல்வேறு குணங்கள், இதுதான் வந்து அடிப்படை குணங்கள். இந்த குணங்கள் கிருஷ்ணன் வந்து எல்லா குணங்களையும் சொல்லல, அடிப்படை குணங்கள். இந்த அடிப்படை குணங்கள் அனைத்துக்குமே வந்து கிருஷ்ணன் தான் ஆதாரம், கிருஷ்ணனால் படைக்கப்பட்டவை. ஸோ நமக்கு வந்து ஏன் வந்து கிருஷ்ணன் வந்து தீய குணத்தையும் படைக்கணும்?
கிருஷ்ணன் வந்து நல்ல குணத்தை மட்டும் படைச்சிருக்கலாமே, எதனால வந்து ஒரு தீய குணத்தையும் படைக்கணும் அப்படின்னா வந்து அது அதையும் படைப்பது வந்து நம்மளுடைய விருப்பத்திற்காண்டி தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இச்சை இருக்கின்றது. நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி நான் ஒரு அனுபவிக்கணும், இந்த மாதிரி நான் அடுத்தவங்களை வந்து மேற்கோள் செய்யணும். அவங்க அவங்கள வந்து மேலோங்கி இருக்கணும். மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றது நமக்கு. ஸோ அந்த மாரி நமக்கு நம்மளுடைய இந்த எண்ணத்துக்காண்டி தான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த மாரி அந்த தீய குணங்கள், நல்ல குணங்கள் 2மே வந்து படைக்கிறது நம்மளுடைய எண்ணங்களை திருப்தி செய்வதற்காண்டி தான். ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து இந்த குணங்களிலும் தான் தனித்தே இருக்கின்றார். அவர் வந்து இந்த இந்த குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ இந்த குணங்கள் கிருஷ்ணர் தான் படைக்கப்படுது. அதனால கிருஷ்ணருக்கும் இந்த குணங்கள் இருக்குங்கிறத வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பௌதீக குணங்கள். பௌதீக குணங்கள் வந்து இந்த 3 வகையான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதில வந்து உள்ளடங்கியது. அதில வந்து பாதிக்கப்படுறது வந்து நம்ம தான். ஜட உலகில் இருக்கோம் தான். கிருஷ்ணர் வந்து இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இதுவரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து நம்ம 6வது அத்தியாயத்த வந்து தொடரப் போகின்றோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவ மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாக. 7 மகா ரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே. பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவை. அவரிடமிருந்து தோன்றியவை. ஸோ வந்து அந்த சப்த ரிஷிகள். சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம். மகா சப்த ரிஷிகள். அந்த 7 ரிஷிகள். 7 ரிஷிகள் எங்கேருந்து வராங்க? வந்து அந்த சத்வாரோ ம் மனவஸ் ததாக. அந்த அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா வந்து 4 குமாரர்கள். 4 குமாரர்கள். அவங்க வந்து எங்கேருந்து வராங்க? அப்புறம் வந்து 14 மனுக்கள். ஒரு ஒரு பிரம்மாவினுடைய ஒரு நாளில் வந்து 14 மனுக்கள் வருவாங்க. பிரம்மாவினுடைய ஒரு நாள் அ 1000 சதுர்யுகங்கள் அடங்கியது பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது. அந்த பகல் பொழுதுல வந்து 14 மனுக்கள் வராங்க. ஒவ்வொரு மனுவும் கிட்டத்தட்ட 71 ஆம் ச சதுர்யுகங்கள். த் 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 எழு எழுவத் 77 சதுரயுகங்கள் இருக்க மாரி அந்த பிரம்மாவனுடைய அந்த ஒவ்வொரு மனுவும் இருப்பாங்க. ஸோ அந்த 71 இதில இருப்பாங்க. அந்த 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 ம் மனுக்கள் எல்லாமே எங்கேருந்து வராங்கன்னா வந்து மத்பாவா மன சா ததாங்க. மனசா சா ததாங்க. என்னுடைய மனதில் தான் தோன்றினார்கள் அர்ஜுனா. என்னுடைய மனதில் தான் தோன்றினார்கள். ஏஷாம் லோக இம பிரஜா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தோன்றக்கூடிய எல்லாமே. அவங்க வந்து எல்லாமே என்னுடைய மனதிலிருந்து தோன்றினாங்க. அவங்கள்லேருந்து இந்த உலகத்தில மற்றவர்கள்லாம் தோன்றினார்கள் அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து கிருஷ்ணருடைய நேரடியாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள். இல்லாட்டி கிருஷ்ணர் தோற்றுவித்தவர்கள் மூலம் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். அதுதான் வந்து அம் இந்த படைப்பு. ச வந்து சிலவங்க பார்த்தா வந்து இந்த படைப்புக்கு காரணம் வந்து பிரம்மா அப்படின்னு. ஆனா பிரம்மா எங்கேருந்து வர்றாருங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். பிரம்மா வந்து நம்ம வந்து எங்கேருந்து வர்றாருன்னு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். ம் கர்ப்போதகசாயி விஷ்ணுடைய அந்த நாவியிலிருந்து ஒரு கமலம் அந்த கமலம் வருகிறது. அதிலிருந்து பிரம்மதேவர் தோன்றுகின்றார். அவர் வந்து மீதியை படைக்கின்றார். ஸோ அதான் சர்க்கா, அசர்க்கா அப்படிம்பாங்க. சர்க்காங்கிறது வந்து முதன்மை படைப்பு. அசர்க்காங்கிறது வந்து 2வது படைப்பு. அதான் அந்த முதன்மை படைப்பை வந்து படைப்பவர் வந்து கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பிரம்மதேவர். கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடிய ஒரு அந்த பிரம்மதேவருக்கு படைக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதே வந்து பிரம்மதேவர் தான். அதான் கஜேந்திரா வந்து கிருஷ்ணரை வந்து எல்லா காரணங்களுக்கும் காரணம். சர்வ காரணங்களுக்கும் காரணம் கிடையாது. ஏன்னா கஜேந்திரா வந்து அந்த மலரை எடுத்து வந்து அந்த தாமரை அந்த முதலையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வந்து அந்த பிடியில் இருக்கும்போது வந்து ஒரு தாமரை மலரை எடுத்து வந்து வணங்கும்போது வந்து கிருஷ்ணா விஷ்ணுன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டார். அவர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப இதில என்ன சொல்றாருன்னா, "நமோ நமஸ்தே அகில காரணாய" அப்படிம்பாரு. "நமோ நமஸ்தே அகில காரணாய" எல்லா அகிலங்களுக்கும் காரணம். எல்லா அகிலங்களுக்கும் காரணமானவர் அப்படிம்பாரு. அப்புறம் நிஷ்காரணாய அத்புத காரணாய. அவருக்கு காரணமாவே இல்ல. நிஷ்காரணாய. அவருக்கு வந்து காரணங்கள் கிடையாது. அவருக்கு காரணங்கள் கிடையாது. அற்புத காரணாயம். எல்லாத்துக்கும் அற்புத காரணம். எல்லா நடவடிக்கைக்கும் நடக்கக்கூடிய அற்புத காரணங்கள். ஸோ அதுதான். அப்படிதான் அவரு ப்ரே பண்ணுவாரு. கஜேந்தர் வந்து அந்த கடைசி வந்து ப்ரே பண்ணும்போது, கிருஷ்ணர், விஷ்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டார். நமோ நமஸ்தே அகில காரணாய. அகிலங்கள், எல்லா அகிலங்களுக்கும் காரணமானவர். நிஷ்காரணாய. அவருக்கு காரணமே கிடையாது. அவருக்கு காரணமே கிடையாது. அப்புறம் அற்புத காரணாய. அவ்வளவு அற்புதமான அனைத்துக்கும் காரணமானவர். அதுதான் வந்து கிருஷ்ணர்.
நமக்கு வந்து இந்த படைப்புகள பார்க்குறது வந்து எல்லாத்துக்குமே வந்து கிருஷ்ணர் வந்து முதன்மை படைப்போ, இல்லது 2வது படைப்போ அவர்தான். 2வது படைப்பு தான் அவரும். அந்த கிருஷ்ணர் வந்து அவருடைய அந்த ஹிரண்ய கர்ப்பாங்கிறது வந்து பிரம்மதேவருக்கு இன்னொரு பேர். அவருக்கு வந்து பரமபுருஷனுடைய பகவான் வந்து முதல் உயிர்வாளி. அவர் தான் வந்து அந்த முதல் வந்து உயிர்வாளி. அந்த தான் வந்து கர்ப்போதக வந்து வந்தவர். அப்புறம் சப்த ரிஷிகள் 7 ரிஷிகள் தான் வந்து நம்ம வந்து பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து மிக சிறந்த ரிஷிகள். வந்து அவங்களுக்கே வந்து தப்பலோகம் அப்படிங்கிற ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்தில தான் வந்து அந்த 7 ரிஷிகள் இருக்காங்க. அந்த 7 ரிஷிகள் வந்து தோன்றியவர்கள். அதற்கப்புறம் அந்த 4 விதமான அம் ம் மகரிஷிகள். அது யாருன்னா சனக்கர், சனந்தர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் அப்படிங்கிற அந்த 4 ரிஷிகள். அதுக்கப்புறம் வந்து அந்த 14 மனுக்கள். 14 மனுக்கள்லாம் பிரம்மாவிடமிருந்து தோன்றினர். இந்த எல்லாமே வந்து இந்த 25 பேர். இந்த 25 பேர். இந்த 7 மகரிஷிகள், அப்புறம் வந்து அந்த 4 அம் ம் அடுத்து வந்த மகரிஷிகள், அதுக்கப்புறம் வந்து அந்த 14 சாதுக்கள், மனுக்கள். அவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அகிலங்கள். மற்றவங்களுக்கு வந்து பிரஜாபதிகள் அப்படிம்பாங்க. பிரஜாபதிகள்னா எல்லாருக்கும் முன்னோடிகள். எல்லாருக்கும் வந்து எல்லா உயிரினங்கள், அகிலத்தில உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் முன்னோடிகள். இந்த மாரி எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. அதான் அகிலங்கள். கோடானு கோடி அகிலங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு அகிலத்திலும் எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இந்த மாரி பிரஜைகளால் வந்து நிரம்பியுள்ளது. அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 25 அந்த முன்னோர்கள். அவர்களிடம் தான் படைச்சது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அவங்க வந்து அ படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரம்மதேவர் அவர் வந்து அந்த செகண்டரி கிரியேட்டர் 2வது கிரியேட்டர் தான். அவர் வந்து அந்த இருந்தாலும் வந்து அவர் படைக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருடங்கள். அ 1000 வந்து தேவ வருடங்கள். அது வந்து தவம் இருந்தார். தவம் புரிஞ்சதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து எப்படி படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த ஞானத்தை வந்து கொடுத்தார். அதற்கப்புறம் தான் அந்த சனத்குமாரர் வந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து அம் அந்த 7 முனிவர்கள் வந்தார்கள். அந்த மாரி ஒவ்வொருத்தங்களா வந்து பிறந்தாங்க. அதனால தான் வந்து அ அ பிரம்மதேவர் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பாட்டனார்னா, அவருக்குடைய தந்தை யாருன்னு பார்த்தா, அது வந்து கிருஷ்ணர். அதான் வந்து கிருஷ்ணர் வந்து அவ்வளோ வந்து அவர் வந்து தாத்தாவின் தந்தை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணரை வந்து அறியப்படுகின்றார். அதாவது பரப்பிதாமகர். பரப்பிதாமகர்னா நம்ம தாத்தாவினுடைய தந்தை அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அறியப்படுகின்றார். ஸோ, அதனால வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப இப்ப பிரம்மதேவர் பார்த்தோம்னா, அவர் வந்து தாடி வச்சுட்டு, வயல்ல தாடி வச்சுட்டு இருக்காரு. ஸோ, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் அப்படித்தான் போல. அவருக்கும் தந்தைனா வந்து அவர் இன்னும் வயசானவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர வந்து நம்ம வந்து எந்த ஒரு படத்துலயுமே வந்து ஒரு வெள்ள முடி வச்சுட்டோ, தாடி வச்சுட்டோ அந்த மாரி பார்க்க முடியாது. ம். ஆனா கிருஷ்ணர் வந்து அ எவ்வளவு பூரணம் அப்டின்னாலும் ரொம்ப புராணம். புராணம்னா ரொம்ப பழசு. ஆதி புராணம். ரொம்ப பழசு. ரொம்ப முதல் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தவர். இருந்தாலும் வந்து நவயுவானம். எப்பொழுதுமே பார்க்கிறதுக்கு வந்து அப்படியே வந்து இளைஞர் போன்றே இருப்பார். கிருஷ்ணர் வந்து இந்த எல்லா தோற்றத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து இதில சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம். एतां विभूतिं योगं च मम यो वेत्तति तत्त्वतः सोऽविकल्पेन योगेन युज्यते नात्र संशयः. எனது இத்தகு வைபவத்தையும், யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகின்றானோ, அவன் கலங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிருஷ்ணர் தான் வந்து எல்லா படைப்புக்கும் ஆதி. அப்படின்னு வந்து யார் வந்து வந்து புரிந்து கொள்கின்றார்களோ ஏதாம் விபூதிம் யோகம் ச வைபவம் அவருடைய அந்த வைபவம் மற்றும் அவருடைய அந்த யோக சக்தி அதை புரிந்து கொள்பவர் மமயோ வே ததி தத்வதக மமயோ எனது எனது என்னுடைய இந்த தத்துவத்தை உண்மையில் அறிகின்றான் யார் வந்து உண்மையில் அறிகின்றார்களோ அவருடைய அந்த வைபவங்களை உண்மையில் அறிகின்றார்களோ விகல்பேன யோகேன வந்து விகல்பம்னா வந்து வந்து ஒரு களங்கம் விகல்பேனன்னா வந்து களங்கமற்று பெறலாத எந்த ஒரு பெறலாத பக்தி தொண்டு. யோகேன பக்தி தொண்டில். யுஜ்யத்தே நாத்திர சம்சயக. அந்த மாரி ஒரு பக்தி தொண்டுல வந்து ஈடுபடுகின்றார்கள். ஈடுபடுகின்றார்கள். இதுல வந்து அர்ஜுனா சம்சயக. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சந்தேகமும் இல்லை. ஏன்னா வந்து இப்ப வந்து நமக்கு வந்து சந்தேகம் வரும். நம்ம வந்து இந்த 9வது அத்தியாயம், 10வது அத்தியாயம் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பார்த்தா வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சக்தி, கிருஷ்ணனுடைய வைபவங்கள் அத பத்தி தான் பார்த்துட்டே இருக்கோமே! அத பத்தி பார்த்துட்டே இருக்கோமே! அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். எதனால வந்து திரும்ப திரும்ப வந்து கிருஷ்ணர் அத பத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா வந்து அவருடைய வைபவங்களை பற்றி தெரிந்தால் தான் அவரைப் பற்றி நாம் நினைவு கூர முடியும். நினைவு கூர முடியும். அதனால வந்து கிருஷ்ணர் வந்து திரும்ப திரும்ப அத பத்தி சொல்லிட்டே இருக்காரு.
அந்த 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 வைபவங்கள்னால இருக்கிறது அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு திடமான நம்பிக்கை ஏற்படும். அந்த ஒரு திடமான நம்பிக்கை ஏற்பட்டால் தான் வந்து பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். ஏன்னா வந்து கிருஷ்ணனுடைய வைபவங்கள ஆனா முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து கடைசி ஸ்லோகத்துல சொல்லுவாரு, "அர்ஜுனா, என்னுடைய வைபவங்கள் எல்லையற்றது, எல்லையற்றது. இந்த எல்லா சக்திகளுமே வந்து என்னுடைய ஒரு நூலிழையில், என்னுடைய ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு பொறி. அந்த பொறியில தான் வந்து நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் அர்ஜுனா" அப்படிம்பாரு. அப்படிம்பாரு. ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து 7வது அத்தியாயத்துல சொன்னாரு, 9வது அத்தியாயத்துல சொன்னாரு, 10வது அத்தியாயத்துல சொன்னாரு. எதனாலன்னா வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார். எங்கும் வியாபித்திருக்கின்றார். அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது. கிருஷ்ணா வந்து நம்ம வந்து உணர முடியும். அவர் எங்க எல்லா இடத்துலயும் இருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து உணர முடியும். அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த கிருஷ்ணன் வந்து அவருடைய வைபவங்களை சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா வந்து நம்ம வந்து காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய தடவ கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கடவுள் எவ்வாறு பெரியவர்? எவ்வாறு பெரியவர்? அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 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 வந்து ஒரு விவரங்கள், அந்த விவரங்களை வந்து இங்கே குடுக்கின்றார். அந்த வந்து இப்ப வந்து நமக்கு வந்து ஒருத்தங்க மேல ஒரு ஒரு அன்பு, ஒரு பாசம் வருதுன்னா வந்து, இப்ப ரோட்ல ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. அவங்கள உடனே பார்த்தாலே வந்து நம்மள பத்தி நம்ம அன்பு, பாசம் வந்துறது கிடையாது. ஆனா நமக்கு தெரிந்தவங்களிடமிடம் நமக்கு அன்பு, பாசம் கிடைக்கின்றது. ஏன் அப்டின்னா வந்து, அவங்களை பற்றி நமக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது. மேலும், மேலும், மேலும் ஒரு தெரிந்து கொள்கின்றோம். அந்த மாரி ஒரு அந்த அவங்கள பற்றி ஒரு ஞானம் இருக்கின்றது. ஒரு அ ஒரு விளையாட்டு வீரரா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி நமக்கு ஏன் ஒரு ஒரு பிடிப்பு வருது அப்டின்னா வந்து, அவங்கள பற்றி நமக்கு தெரிந்திருக்கின்றது. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எப்படி அ விளையாடுறாங்க? இல்லன்னா எப்படி நடிக்கிறாங்க? அந்த நடிப்பு நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த விளையாட்டு நமக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது தான் வந்து நமக்கு அவங்கள பற்றி ஒரு ஒரு ஆசை தோன்றுகின்றது. இல்லாட்டி வந்து நமக்கு வந்து தோன்றுவதில்லை. அது மாரி தான் வந்து வந்து இந்த பரமனின் வைபவங்கள், கிருஷ்ணனுடைய வைபவங்கள், அதை பற்றி அறியும்போது வந்து அவரிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு. வேறு வழி இல்லை. அதுதான் வந்து நமக்கு வந்து கிருஷ்ண அவருடைய வைபவங்களை சொல்கின்றார். இந்த பகவத்கீதை, பாகவதம் இதிலிருந்து வர்ணனைகள். அதிலிருந்து கிருஷ்ணனுடைய உண்மையான குணத்தை வந்து நம்ம வந்து புரிய முடியும். புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். அதுதான் வந்து இந்த பக்தர்கள். பக்தர்களுக்கு வந்து அ ஒரு சில பக்தர்கள் வந்து நேரடியாக பக்தி தொண்டுல ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணை இருக்கும். ஆனா அந்த கருணை வந்து எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிருஷ்ணனுடைய வைபவங்கள், அவருடைய அந்த கிரேட்னஸ் அதை பற்றி தெரிந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர வந்து நம்ம சரணடைவோம். இல்லாட்டி வந்து நம்ம வந்து சரணடைவதில்லை. ம். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அந்த அகிலத்தினுடைய அந்த நிர்வாகம். நிர்வாகத்திற்காண்டி தான் வந்து அந்த தேவர்கள் இருக்கின்றார்கள். லைக் பிரம்மதேவர், சிவபெருமான், குமாரர்கள், அந்த முன்னோர்கள் எல்லாருமே வந்து அந்த நிர்வாகத்துக்காண்டி இருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணரிடம் வந்து படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவர்கள். அதுதான் வந்து ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நான் வந்து கிருஷ்ணனுடைய இனிமையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? போதுமே. எதுக்கு வந்து அவருடைய அந்த வைபவங்களை பற்றி தெரிந்திருக்கும். அவருடைய ஸ்வீட்னஸ மட்டும் தெரிஞ்சுக்கலாமே, கிரேட்னஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனா வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து அந்த மாரி கொடுக்கப்படல. இப்ப பாகவதம் எடுத்துக்கிட்டாலே வந்து பாகவதம்ல வந்து 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. 12 ஸ்கந்தத்துல வந்து பார்த்தா வந்து 10வது ஸ்கந்தத்துல தான் வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஸ்வீட்னஸ், அவருடைய அந்த லீலைகள், அவர் வந்து எவ்வளோ அவருடைய அந்த அற்புதமான லீலைகள் வந்து 10வது ஸ்கந்தத்துல இருக்கு. முதல் 9 ஸ்கந்தங்கள் வந்து அவருடைய அந்த கிரேட்னஸ். எப்படி வந்து அவர் வந்து இந்த உலகத்தை படைக்கின்றார், அதை எப்படி நிர்வகிக்கின்றார், அந்த கிரகங்கள்லாம் எப்படி இயங்குகின்றன, அந்த ஒவ்வொரு லோகத்திலயும் என்ன இருக்கு, அவருடைய பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து எப்படி வணங்கினார்கள், அப்படிங்கிறது ஒவ்வொன்னும் அதுதான் இருக்கு 9 ஸ்கந்தங்கள்ல. அதுக்கப்புறம் 10வது ஸ்கந்தத்திலலாம் வந்து சுகமுனிவர் வந்து கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு சாதாரண மனிதர் நம்மை போன்றவர்களுக்கு கிருஷ்ணனுடைய வைபவங்களை அறிவது வந்து அறிந்தால் தான் வந்து நம்ம வந்து தீர்மான நம்பிக்கையில் ஈடுபட முடியும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பகுதிக்கு வந்து போகப்போறோம். அடுத்த பகுதி வந்து அந்த அடுத்த 4 ஸ்லோகங்கள். 8வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 11வது ஸ்லோகம். 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து சதுர்ஸ்லோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சதுர்ஸ்லோகி கீதா அப்படிம்பாங்க. இந்த பகவத்கீதையினுடைய சாரம். பகவத்கீதையினுடைய முடிவு என்ன? முடிவு என்ன அப்படின்னா வந்து பகவத்கீதையினுடைய முடிவு வந்து 18வது அத்தியாயத்தில 66வது ஸ்லோகம். அ என்னது அது? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேயம் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா விதமான எல்லா விதமான அ
தர்மங்கள் தர்மங்களையும் விட்டுவிட்டு அர்ஜுனா என்னிடம் சரணடைவாக, என்னிடம் மட்டும் அகம் தெய்வம் என்னுடைய மட்டும் சரணடைவாக அர்ஜுனா அப்படிங்கிறார். அப்படி சரணடைஞ்ச அண்ணாவும் நான் வந்து உன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உனக்கு வந்து நான் வந்து மோட்சம் அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன், அதுதான் வந்து பகவத்கீதையினுடைய முடிவு. ஆனாலும் அந்த முடிவுக்கு தாண்டி வந்து முக்கியமானது வந்து எப்படி சரணடைவோம், சரணடைவதற்கு முக்கியமான வந்து தேவை வந்து பக்தி யோகம். பக்தி யோகம் கிருஷ்ணன்ட்ட வந்து பகவத்கீதையில் வந்து 4 விதமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மற்றும் அஷ்டாங்க யோகம் சொல்லப்பட்டால் கூட அதில் சிறந்தது வந்து பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த பக்தி யோகத்தில் வந்து இந்த ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்தி யோகத்தின் மூலமாக தான் கிருஷ்ணர் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்ட முக்கிய கருத்து. அதுலேயும் வந்து பக்தி யோகம் வந்து எவ்வாறு செய்வது, எவ்வாறு செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இந்த 4 ஸ்லோகங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 ஸ்லோகங்கள் தான் பக்தி யோகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இதை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு தான் வந்து சொல்லப்பட்ட மீதி ஸ்லோகங்கள் எல்லாமே. ஸோ அதுதான் வந்து இதை வந்து சத்துர் ஸ்லோகீஸ் பகவத்கீதையினுடைய சாரங்களினுடைய சாரம் அப்படிம்பாங்க. ஏன்னா இதில் வந்து என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, பக்தர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பக்தி யோகத்தினுடைய அடிப்படை. பக்தி யோகத்தினுடைய அடிப்படை வந்து பக்தி தொண்டின் மூலம் பகவானிடம் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வது. அதுதான் வந்து வந்து நம்ம வந்து பக்தி யோகம் பார்த்துருக்கோம். இந்த 3 விஷயங்களுமே இப்போ இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவான், பக்தி மற்றும் பக்தன். இந்த 3ஐயும் பற்றி சொல்லப்பட்டதுனால வந்து இதுதான் பக்தி யோகத்தினுடைய சாராம்சம். ஸோ இதுதான் வந்து ஆம், பகவத்கீதையினுடைய சாராம்சம். சத்துர்ஸ்லோகி கீதா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம். 8வது ஸ்லோகம். நல்ல 4 4 ஸ்லோகங்களுமே மிகவும் அருமையான ஸ்லோகங்கள். அ அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. யாரும் வந்து சமஸ்கிருதத்தில் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த 4 ஸ்லோகங்களையாவது அட்லீஸ்ட் வந்து ஆம், யாராவது சொல்ல விரும்புனா வந்து முயற்சி செய்யலாம். நான் இன்னொருக்க வாசிக்கிறேன். அகம் சர்வஸ்ய பிரபவோ மதः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. யாரை சொல்ல வரும்னா அன்மியூட் பண்ணி சொல்லலாம். हरे कृष्ण प्रभु। கரெக்ட். अहम अहम सर्वस्य प्रभो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां पुधा पाव समन्विताः। நன்றி. हरे कृष्ण। கரெக்ட். अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां पुधा पाव समन्विताः। கிருஷ்ணன் வந்து சொல்றனால வந்து ஜட மற்றும் ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. அகம் சர்வசிய பிரபவோ, என்னிடமிருந்தே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் வழிபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். அகம் சர்வஸ்ய சர்வஸ்யனா எல்லாமே. அதை வந்து பிரபுபதா இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே எல்லாமே பார்க்குறதுல வந்து என்ன இருக்குன்னா, இந்த ஆன்மீக உலகம் பௌதிக உலகத்தில் வந்து அனைத்தும் சர்வஸ்யம் அனைத்தும் அடங்கும். ஸோ அனைத்துக்குமே வந்து நான் தான் வந்து பிரபு பிரபுவே என் மூலம் தான் தோன்றுகின்றன அப்படிங்க. மத்தக சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னா வந்து மற்ற எல்லாமே சர்வம் எல்லாம் எல்லாமே வந்து மற்ற என்னிடமிருந்து தோன்றுகின்றன அப்படிங்க. இது மத்மா பஜந்த்வேமாம். ஸோ இதை தெரிந்தது கிருஷ்ணன் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆதாரம் அப்படிங்கிறத வந்து தெரிந்தவர் வந்து என்ன பண்ணுவாங்க? புதா பாவ சமன்விதாக சமன்விதாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் பாவம்னா வந்து சும்மா சாதாரணமாக அப்படியே உட்காந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரு பாவத்துடன் ஒரு பாவத்துடன் வந்து எனக்கு எனக்கு வந்து பக்தி செய்கின்றார்கள். பக்தி செய்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து
வந்து சான்றவன் அப்படிங்கிறது. அவங்க தான் வந்து புத்தா. புத்தாங்கிறது வந்து அறிவு அறிவு இன்டெலிஜென்ட். அவங்க தான் வந்து மிகவும் அறிவாளி அறிவாளி. ஸோ வந்து கிருஷ்ணரை வந்து பக்தர்கள் வந்து ஒரு அன்புடனும் பாசத்துடனும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக வழிபடுகின்றார்கள். அது வந்து ஆம், சரி நான் வந்து இன்னைக்கு புதன்கிழமை இங்கே கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை அங்கே போகணும், அவங்க சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பக்தர்கள் பண்ண மாட்டாங்க. பக்தர்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு இதயத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வந்த அந்த ஒரு ஃபீலிங் அதோட வந்து அவங்க வந்து இதயபூர்வமாக வழிபடுகின்றார்கள். இதயபூர்வமாக வழிபடுகின்றார்கள். அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த படைப்பை பற்றி நம்ம வந்து பலமுறை பார்த்துட்டோம். பலமுறை வந்து பார்த்துருக்கோம். இப்படி வந்து 3 விதமான புருஷ அவதாரங்கள். புருஷ அவதாரங்கள்ல வந்து அம் காரணதக்ஷாயி விஷ்ணு, கர்ப்பதக்ஷாயி விஷ்ணு, க்ஷீரோதக்ஷாயி விஷ்ணு. அந்த வந்து அ வந்து 3 விதமான விஷ்ணுக்கள். அதன் மூலமா தான் படைப்பு வந்து நடக்கின்றன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து சர்க்கா, விசர்க்கா. சர்க்காங்கிறது வந்து அந்த பிரைமரி கிரியேஷன், விசர்க்காங்கிறது வந்து செகண்டரி கிரியேஷன். அதுதான் வந்து லார்ட் பிரம்மா பண்றது. அது வந்து கிருஷ்ணன் வந்து 2மே அந்த பௌதிக உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் 2மே என்னால் தான் படைக்கப்படுகின்றன அர்ஜுனா அப்படிங்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் தான் வந்து அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த ஒவ்வொருக்குமே வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அகிலங்கள் அனைத்துக்கும் பரமாத்மா வந்து காரணதக்ஷாய விஷ்ணு. இந்த ஒரு ஒரு அகிலம், ஒரு அண்டம் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு வந்து பரமாத்மா வந்து கர்ப்போதகஷாய விஷ்ணு. மற்றும் நம்மளுடைய எல்லா விதமான உயிர்வாளிகள் மற்றும் அந்த அணுக்கள் எல்லாத்துக்குமே வந்து பரமாத்மா வந்து யாருன்னா வந்து க்ஷீரோதகஷாய விஷ்ணு. அந்த 3 விதமான விஷ்ணுக்கள். அந்த 3 விதமான விஷ்ணுக்கள் தான் வந்து இந்த படைப்பு அனைத்துமே வந்து படைத்து நடத்தப்படுகின்றன. இது நம்ம பலமுறை பார்த்தது தான். அதனால வந்து அ என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாரி வந்து யார் ஒருத்தங்க வந்து எல்லாவற்றின் மூலம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த வேதங்களை அறிந்தவர்கள் மற்றும் வந்து அந்த ஆன்மீக குரு ஆன்மீக குருகளிடம் உபதேசங்கள் அதன் மூலம் புரிந்து கொண்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத நான் வந்து அந்த உண்மையிலே வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து ஏட்டளவில் புரிந்து கொண்டால் கூட அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு எப்பொழுது வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்பொழுது தான் வந்து புரிய முடியும். அப்போ தான் வந்து நம்ம வந்து திடமான சக்தியில் ஈடுபட முடியும். ஏன்னா வந்து பிரபுபதம் வந்து அ நெறையா இதுலேருந்து எடுத்துக்காட்டு மேற்கோள் காட்டுகின்றார். எல்லா விதமான சாஸ்திரங்கள்ல வந்து அ எல்லா விதத்திலும் வந்து எல்லா வேத இலக்கியங்களையும் வந்து பிரம்மா, சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கு மூலம் வந்து கிருஷ்ணர் தான். அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அந்த வேத ஞானத்தை வந்து பிரம்மாவிற்கு உபதேசித்தது வந்து கிருஷ்ணர் தான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இப்ப நாராயண உபநிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரமபுருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார். இன்னும் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா வந்து அ நாராயணத் பிரம்ம ஜாயத்தே, நாராயணத் பிரஜாபதி ஜாயத்தே, நாராயணத் யதோர்தரோ ஜாயத்தே, நாராயணத் அஷ்டவ் ஜவோ ஜாயத்தே, நாராயணத் ஏகாதசத் அப்படின்னு ஒவ்வொன்றுமே ருத்ர ஜாயத்தே, நாராயணத்வா சிருஷ்டித்தாய் அப்படின்னு நாராயணன் வந்து பிரம்மா வந்தார், நாராயணன் வந்து பிரஜாபதிகள் வந்து இருந்தார், நாராயணன் வந்து வசுக்கள் வந்தன, நாராயணன் வந்து ருத்ரர்கள் வந்தார்கள், நாராயணன் வந்து ஆதித்யர்கள் பிறந்தனர், நாராயணன் வந்து கிருஷ்ணனுடைய விரிவங்கம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த நாராயணர் யாரு? மறுபடியும் நாராயண உபநிஷத்துல என்ன சொல்லிருக்குன்னா, அது வந்து அந்த தேவகியின் மைந்தன். தேவகியின் மைந்தனான கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுள். ஸோ படைப்பினுடைய ஆரம்பத்திலிருந்துமே வந்து நாராயணன் மட்டும்தான் இருந்தாரு. பிரம்மாவோ, சிவனோ, நீரோ, அக்னியோ, சந்திரனோ, சூரியனோ எதுவுமே இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பிரம்மாவினுடைய அந்த பரமபுருஷருடைய நெற்றியிலிருந்து சிவபெருமான் தோன்றினார். அதான் வந்து அவருடைய வந்து அந்த கோபம். நெற்றியிலிருந்து அந்த கோபத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார். அ பாகவதம்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்படி தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லி. அந்த பிரம்மா வந்து தன்னுடைய சிவனையும் படைத்தவர் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அப்புறம் மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, பிரஜாபதிகள், சிவன் எல்லாருமே என்னென்ன படைக்கப்பட்டவர்கள். ஆனா வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏன் அப்படின்னா வந்து மாயா சக்தியினால் அவர்களும் கவரப்பட்டிருக்கிறார். அதனால பிரம்மதேவரே சில சமயங்கள்ல வந்து தவறு இழைக்கின்றார். பிரம்ம விமோகன லீலா. அது வந்து நம்ம இன்னும் இந்த கதை பார்த்ததில்ல. ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை. இது எப்படி வந்து பிரம்மதேவர் வந்து குழப்பத்திற்கு உட்படுகின்றார் அப்படிங்கிறது வந்து அந்த கதை இருக்கு. அப்புறம் சிவபெருமான் வந்து எப்படி மோகினியுடைய த- த- அஹ் அழகில் கவரப்பட்டு பின்னால் செல்கின்றார் அப்படிங்கிறது வந்து அதுவும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். So இந்த இந்த படைப்புகள் அனைத்துக்குமே வந்து மூலம் வந்து கிருஷ்ணர் தான்.
ஏன்னா அவர் தான் வந்து சர்வகாரண காரணம். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் வந்து கிருஷ்ணர் தான். இதுதான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி நம்ம குருவின் மூலமாகவும் ஆஹ், சாஸ்திரங்களின் மூலமாகவும் புரிந்து கொள்றவங்க வந்து அவங்க தான் வந்து உண்மையான அறிஞன். உண்மையான அறிஞன். அந்த மாதிரி அறியாதவர்கள் எல்லாம் வந்து மூடர்கள் அப்படிங்களா. அதனால தான் வந்து மூடர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து சாதாரண நபராக நினைப்பவர். அதனால நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆம், ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி வந்து நான் தான் நடத்த அனைத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்லி வந்து இதில் வந்து உறுதிபூர்வமாக அறிவிக்கின்றார். உறுதிபூர்வமாக அறிவிக்கின்றார். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து தன்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. அந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடுகளுடைய அறிகுறிகள் என்ன? அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ பக்தர்களுடைய அறிகுறிகளை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்படுறார். மச்சித்தா மத்கதபா பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மத்சித்தா மத்கதா பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. யாராவது வாசிக்க போறீங்களா? ஸ்லோகம் யாராவது வாசிக்கணும்? நட்சத்திரம் வாசி. ஆ மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தக பரஸ்பரம் கதயந்தஸ்ஸ மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. தூய பக்தர்கள். கிருஷ்ணன் வந்து அவருடைய பக்தர்களை பற்றி சொல்கின்றார். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒவ்வொருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். மத் சித்தா. மத் சித்தா மத் சித்தாங்கிறது அந்த மனம். மனம்ங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். மத் சித்தா அப்படின்ட்டு. ஸோ அவருடைய மனம் மனம் வந்து எண்ணில் முழுமையாக மூழ்கியுள்ளது. மத்துங்கிறது என்னது? ஸோ கிருஷ்ணனுடைய உண்மையான பக்தர்கள், அனன்ய பக்தர் எப்பொழுதுமே கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய இதயம், மனது, சிந்தனை எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து நினைந்து கொண்டு தான். ஸோ இதில் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லணும்னா ஸ்மரணம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். ஸ்மரணம் எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில் இருக்கின்றார்கள். மத்கத பிராணம். அவருடைய பிராணம், அவருடைய வாழ்வு. பிராணம்னா வாழ்வு, நமக்கு தெரியுமா பிராணம். அவருடைய பிராணத்தை என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். மத்கத பிராண. அவருடைய பிராணத்தை, வாழ்வு, அவருடைய வாழ்வை வந்து எனக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். போதையந்த பரஸ்பரம். போதையந்த பரஸ்பரம். போதையந்தனா அவர்கள் போதனை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா வந்து கிருஷ்ணருடைய பற்றி போதனை செய்வது மற்றும் உரையாடல். அவருக்கு வந்து அவரை உபதேசித்துக் கொண்டு அவருக்கு ஒருவர் வந்து உரையாடுவதிலும் பரஸ்பரம் தங்களுக்குள் தங்களுக்குள் ரெண்டு ரெண்டு பக்தர்கள் சிந்திச்சாங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள், அவருடைய குணங்கள், அவரை பற்றிய தத்துவங்கள், அவருடைய ஐஸ்வர்யங்கள், அதை பற்றி கிருஷ்ணனுடைய மகிமைகளை பேசிக்கொண்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அவங்க வந்து போதனை செய்து கொண்டு ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து வந்து அந்த உரையாடல் அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ எப்பப்போ பண்ணுவாங்க? நம்ம வந்து இந்த ஜென்மாஷ்டமி அப்பயா இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் அப்பயா அப்படின்னா வந்து இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கதையந்த மாம் நித்தியம். நித்தியம் கதையந்த என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நான் வந்து மாம் என்னை பற்றி நித்தியம் நித்தியமாக நித்தியமாக
நிச்சயமா. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு நமக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு நமக்கு பேசுறது. 2 பேர் நம்ம பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து அம் இப்போ அரசியல பத்தி பேசலாம், விளையாட்ட பத்தி பேசலாம், அது வந்து நமக்கு வந்து அ ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி பேசலாம், ஆஃபீஸ பத்தி பேசலாம், ஏதோ இந்த வதந்திகளை பற்றி பேசலாம். ஆனா வந்து பக்தர்கள் வந்து என்ன பேசுவாங்க? கதையந்து மாம் நித்யம். என்னை பற்றி பேசுகின்றார்கள் அர்ஜுனா. என்னை பற்றி பேசுகின்றார்கள். அந்த மாரி பேசும்போது வந்து அவங்களுடைய அந்த பக்தி வந்து தீவிரமடைகின்றது. கிருஷ்ணருக்குடைய அந்த அந்த அன்பு, அவருக்குள்ளேயே அந்த அந்த ஈர்ப்பு, அந்த ம் பக்தி சேவைகள் எல்லாமே வந்து மிகவும் தீவிரமடைந்து, அவர்களை வந்து கிருஷ்ணருக்கு அருகாமையில் கொண்டு செல்கின்றது. இதில வந்து நமக்கு வந்து அ இது வந்து ஒரு இந்த ஆப்ளிகேஷன் அந்த மாரி கிடையாது. அவர்கள் வந்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து, சரி நான் இன்னைக்கு இந்த பக்தர பார்த்துட்டேன். நான் வந்து பக்தர் கிருஷ்ணர பற்றி பேசணும். இப்ப நான் வந்து கிளாஸ் குடுத்துட்டுருக்கேன்னா வந்து, நான் வந்து கிருஷ்ணர பற்றி பேசணுங்கிறதுக்காண்டி நான் பேசிட்டு இருக்கேன். அ அந்த மாரி அவங்க பேசல. அந்த மாரி அவங்க பேசல. அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்பான்டேனியஸா வருது. நமக்கு வந்து இப்ப கிளாஸ்லலாம் வந்து இந்த காலேஜ், ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து பேச்சு போட்டி அப்படின்னு இருக்கும். பேச்சு போட்டினா வந்து அதுக்காண்டி நம்ம வந்து தயார் பண்ணி, அப்ப அதுக்காண்டி நம்ம வந்து பண்ணுவோம். அது வந்து நமக்கு வந்து அகாடமிக் அந்த ஒரு அது கல்விக்காண்டி நம்ம பண்றோமே தவிர, நமக்கு வந்து அந்த ஒரு ஆசையினாலயோ, ஒரு அதனால வந்து ஈர்ப்பு வந்தோ, அதனால வந்து நம்ம பண்றதில்ல. அது முடிஞ்சோனே வந்து 2 மாசம் கழிச்சு அத பத்தி கேட்டா, அது வந்து நமக்கு ஞாபகம் கூட இருக்க கிடையாது. ஆனா பக்தர்கள் வந்து 2 பேர் வந்து கிருஷ்ணர பற்றி பேசுவது அந்த மாரி ஒரு ஒரு ஆப்ளிகேஷனால, ஒரு வற்புறுத்தலின் பேர்ல வந்து அவங்க வந்து பண்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த வந்து அந்த ஒரு நேச்சுரலா அந்த ஒரு நேச்சுரலா அவங்களுக்கு வருது. ஸோ அந்த மாரி அவங்க பேசுறனால என்ன ஆகுது அப்டின்னா வந்து, துஷ்யந்தி ச ரமந்தி ச துஷ்யந்தி. அவங்க திருப்தி அடைகின்றார்கள். அதான் வந்து அவங்களுக்கு திருப்தி அடைகின்றார்கள். திருப்தி மட்டும் இல்லாமல் வந்து ரமந்தி ச ரமந்தினா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக ஆனந்தம். தெய்வீக ஆனந்தம். இது வந்து இது வந்து இது வந்து வருது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி நம்ம வந்து இப்போ வந்து சாதன நிலையில் இருக்கோம். சாதன நிலையில வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தா தான் நமக்கு பேச முடியும். ஆனா தூய பக்தர்கள் அவங்களுக்கு வந்து அந்த மாரி கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த அப்படியே வந்து அந்த அந்த ஸ்பான்டேனியஸா வந்து அந்த இது வருது. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து இப்ப 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 நண்பர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு கிரிக்கெட்ன்னு வச்சுக்கோமே. கிரிக்கெட்ட பத்தி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா வந்து அவங்க 2 பேரும் சந்திச்சா வந்து என்ன நடக்க போகுது? "ஏய் அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா? எப்படி இருந்ததுன்னு பார்த்தியா? அந்த கடைசி பால்ல வந்து எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி பார்த்து பேச போறாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அ ஏதாவது ஒரு 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 விளையாட்டு வீரர். அதாவது தோனி இல்லாட்டி கோலி யாராவது ஒருத்தங்க. அவங்கள பத்தி "அவன் இப்படி பண்ணான்னு பார்த்தியா?" அப்படின்னு அந்த 3வது நண்பர் வந்து அவருக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருந்தா அவரும் அத பத்தி தான் பேச போறாங்க. அந்த மாரி தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகின்றது. பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகிறது. ஆனா வந்து பக்தர்கள் பக்தர்கள் கிருஷ்ணரை பற்றி பேசும்போது என்ன பண்றாங்கன்னா வந்து, கிருஷ்ணருடைய அன்பு, அவருடைய கிரேட்னஸ், அவருடைய அந்த கருணை மற்றும் அவருடைய அந்த இனிமை மற்றும் அவருடைய குணங்கள், அவருடைய பண்புகள், ஐஸ்வர்யங்கள் அத பத்தி வந்து தான் பேசப் போறாங்க. அத பத்தி தான் பேசப் போறாங்க அப்படிங்க. நம்மளுடைய பக்தி, பக்தியில எவ்வளவு முன்னேறி இருக்கோம்? பக்தியில எவ்வளவு முன்னேறிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அளந்து பார்க்கணும்னா வந்து, இது ஒரு சரியான அளவுகள். சரியான அளவுகள். நமக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு அ 2 பேரு நம்ம இன்னொருத்தர சந்திக்கிறோம். அப்புறம் வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஆசையா இருக்கும். ஆசையா இருக்கும். அத பத்தி தான் நம்ம வந்து பக்தியில வந்து எவ்வளோ முன்னேறியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒரு பெரிய இந்த மாரி கிளாஸ் இருக்கும்போது முன்னாடி நம்ம பேசுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு பக்தி இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து தனியா ஒரு நபர சந்திச்சோம், ஒரு பக்தர சந்திச்சோம்னா வந்து கிருஷ்ணரை பற்றி பேசப் போகின்றோம். அப்பதான் வந்து நமக்கு வந்து உண்மையிலே வந்து நமக்கு வந்து எவ்வளவு கிருஷ்ணரை பற்றி பேசக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கின்றது. ஆர்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். துருவ மகாராஜ். துருவ மகாராஜ் என்ன சொல்றாருன்னா வந்து, அ அவர் வேண்டும்போது வந்து எனக்கு வந்து "என்ன உனக்கு வரம் வேண்டும்?" அப்படிங்கும்போது, முதல்ல வந்து அவருக்கு விருப்பம் வந்து என் தந்தைய விட பெரிய ராஜ்யம் வேணுங்கிறது அவருடைய முதல்ல ஆரம்பிச்ச விருப்பம். ஆனா வந்து விஷ்ணுவை பார்த்த உடனே அவர் கேட்கிறது வந்து, எப்பொழுதுமே வந்து நான் வந்து பக்தர்கள் பக்தர்கள் யார் வந்து உங்களைப் பற்றி அந்த வந்து பக்தியைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, உங்களை வந்து உங்களுடைய அந்த மகிமைகளைப் பற்றி புகழ்ந்து சொல்லுகிறார்களோ, எப்படின்னா வந்து வந்து அவங்க வந்து அந்த அந்த எப்படி வந்து அந்த அ நீர் அலைகள் நீர் அலைகள் வந்து எப்படி ஒரு தடங்கல் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றதோ, அதுபோல் எப்படி பக்தர்கள் உங்களை வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த மாரி பக்தர்களுக்கு மத்தியில் நான் இருக்க வேண்டும். அந்த மாரி பக்தர்களுக்கு மத்தியில் நான் இருக்க வேண்டும். அதுதான் வந்து என்னுடைய ஆசை. அந்த மாரி இருக்கும்போது வந்து இந்த இந்த நான் வந்து அந்த அ காட்டுத்தீ.
காட்டுத்தீ போல் என்னுடைய ஆசைகள் இருந்தாலும் அதிலிருந்து நான் வந்து வெளியே வர முடியும். வெளியே வர முடியும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த போன மாதம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து பெரிய ஒரு காட்டுத்தீ. அவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம வந்து வந்து ஒரு போராடி அணைத்தார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காட்டுத்தீ. அந்த மாதிரி ஒரு காட்டுத்தீ அதை விட வந்து பெரிய ஒரு காட்டுத்தீ வந்து சம்சாரம் சக்கரம். இந்த பிறப்பு சக்கரம். அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து பக்தர்களுடைய சங்கமத்தில் இருக்க வேண்டும். பக்தர்கள் சங்கமத்தில் ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பக்தர்கள் சங்கமத்தில் வந்து அவங்க வந்து பக்தர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மச்சித்தா போதையந்த பரஸ்பரம். ஸோ கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஸ்மரணம். மச்சித்தா வந்து எப்பொழுதுமே அவர்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் அடுத்து அடுத்து சொல்றது வந்து ஸ்ரவணம். போதையந்த பரஸ்பரம். எப்பொழுதுமே அவர்களை பற்றி பேசிக்கொண்டு உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரவணம், கீர்த்தனம். அதுதான் ஒருத்தங்க பேசுறாங்க, இன்னொருத்தங்க கேட்குறாங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம் மற்றும் ஸ்மரணம். ஸோ இதுதான் வந்து 3 விஷயங்கள். கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல வந்து பக்தி அந்த 9 விதமான நவவித பக்தி பார்த்துருக்கோம். அதில் வந்து கிருஷ்ணன் வந்து முதல் 3 தான் வந்து இதில் வந்து சொல்றாரு. பேசுறாரு. இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லா விதமான வேத இலக்கியங்களின் அடிப்படை என்ன அப்படின்னா வந்து எப்பொழுதும் கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டும். கிருஷ்ணரை பற்றி மறக்கக்கூடாது. அதுதான் வந்து வேத இலக்கியங்களுடைய நம்ம ஒரு அடிப்படை. அது வந்து கிருஷ்ணர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து தெரிந்து கொள்கின்றோம்னா வந்து அந்த அளவுக்கு அவரை பற்றி மறக்க மாட்டோம். அதுதான் வந்து இந்த இந்த வைபவங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கிய காரணம். அவரை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொண்டால் அவரை பற்றி மறக்க மாட்டோம். ஸோ அதுதான். ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3மே வந்து இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். பார்த்தீங்கன்னா 3மே வந்து அந்த ஒவ்வொன்னையும் சார்ந்திருக்கின்றது. ஒவ்வொன்றையும் சார்ந்து கொண்டிருக்கின்றது. நம்ம வந்து மேலும் மேலும் கேட்கும்போது வந்து நம்மளுடைய அந்த ஞாபகம் ஞாபகம் கூடுகின்றது. ஸ்மரணம் கூடுகின்றது. அந்த ஸ்மரணம் கூடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நம்ம வந்து பேசப் போகின்றோம். அ மத்சிந்தா போதயந்தம் பரஸ்பரம். ஸோ அது வந்து எப்பயுமே நினச்சிட்டே இருக்கோம். எப்பயுமே நினச்சிட்டே இருந்தோம்னா என்ன பண்ண போறோம்? இயற்கையாவே இத பத்தி தான் பேச போறோம். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு எத பத்தி பேசுறாங்கன்னா வந்து எத பத்தி நினச்சிட்டு இருக்காங்களோ அத பத்தி தான் பேசுறாங்க. ஸோ நம்ம கேட்கிறனால வந்து நினைக்கிறோம், நினைக்கிறனால வந்து பேசுறோம், அதனால வந்து மேலும் கேட்கின்றோம். அப்படியே வந்து அது வந்து ஒரு அந்த ஒரு சைக்கிள். ஒரு ஒரு சக்கரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது 3 மாதிரி அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸ்மரணம், ஸ்ரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம். அதில வந்து ஆரம்பம் வந்து ஸ்ரவணம், ஸ்ரவணம். ஸ்ரவணத்திலருந்து கீர்த்தனம், கீர்த்தனத்திலருந்து ஸ்மரணம். ஸோ அதுதான் வந்து வந்துட்டுருக்கு. திரும்ப 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 வந்து கேட்டு கேட்டு வந்து பண்றனால வந்து அ ம் அது இது இது அந்த அந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கின்றது. வந்து கொண்டே இருக்கின்றது. அதில வந்து குந்தி தேவி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அ கிருஷ்ணா அவங்களுடைய பாகவதம் குந்தி தேவியினுடைய அந்த பிரேயர்ஸ் அந்த பிரார்த்தனைகள். அது வந்து எப்பொழுதுமே எப்பொழுதுமே வந்து உங்களுடைய பற்றி கேட்க கேட்க விரும்புபவர்கள், உங்களுடைய நாமத்தை வந்து ஜெபம் செய்பவர்கள், உங்களுடைய அந்த தெய்வீக லீலைகளை வந்து கேட்பவர்கள். இதை வந்து அ ஒன்று அதைப் பற்றி விவாதிப்பவர்கள், இல்லாட்டி அதைப் பத்தி கேட்பவர்கள். கேட்பவர்கள். அவங்க தான் மட்டும் தான் வந்து இந்த சம்சார சக்கரத்திலிருந்து வெளிய வர முடியும். பிறப்பு, இறப்பு சக்கரத்திலிருந்து வெளிய வர முடியும். அதில வந்து அந்த குந்தி தேவி வந்து அவங்களுடைய பிரேயர்ல சொல்றாங்க. அதுதான் வந்து தூய பக்தர்களுடைய இயல்பு. தூய பக்தர்களுடைய இயல்பு. அவர் வந்து அன்பு தொண்டில வந்து இ பிறழாது ஈடுபடுகின்றார்கள். மச்சார். அவருடைய கவனத்தை வந்து கிருஷ்ணனுடைய அந்த தாமரை திருவடிகள், தாமரை பாதங்களிலிருந்து ஒரு பொழுதுமே திசை திருப்ப முடியாது. திசை திருப்ப முடியாது. அவருடைய உரையாடல் எல்லாமே வந்து ஆன்மீகத்தை பற்றி. ஆன்மீக பற்றி. அவருடைய இதயம், ஆத்மா எல்லாமே சதா சர்வகாலமும் வந்து கிருஷ்ணன்ல வந்து மூழ்கி இருக்கின்றன. மூழ்கி இருக்கு. அதான் அம் ஆனா பக்தி தொண்டுல உள்ள ஆரம்ப நிலையில இருக்கவங்க எப்படி? இது வந்து பக்தி தொண்டுல வந்து முதிர்ச்சி பெற்றவர்கள், பூரணமடைந்தவர்கள். அத பத்தி வந்து இருக்கலாமே தவிர, பக்தி தொண்டில் உள்ள ஆரம்ப நிலைகள்ல இருக்கவங்க வந்து அவர்களும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். எப்படி? எப்படி மகிழ்ச்சி கொள்கின்றார்கள்னா வந்து பக்தி சேவை செய்வதன் மூலம். பக்தி சேவை செய்வதன் மூலம். பக்தி சேவை வந்து அது வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் வந்து அதுவும் பக்தி சேவை தான். வந்து ம் பக்தி சேவைனா கை, கால வச்சு பண்ணணுங்கிறது இல்ல. அதுவும் ஒரு விதமான பக்தி சேவைகள் தான். இந்த அ பூ பூக்கள் தொடுப்பது, அ அடுத்து வந்து கோயில்ல வந்து ம் அந்த சுத்தம் செய்வது, அதுவும் பக்தி சேவை தான். அதன் மூலமாக வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் திருப்தி அடைகின்றார்கள் திருப்தி அடைகின்றார்கள். ஸோ அந்த மாரி திருப்தி அடையும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும், பக்குவ நிலை அடைகின்றார்கள். பக்குவ நிலை அடையும்போது வந்து அந்த பிரேமை, அந்த பிரேமத்தில் ஈடுபடுகின்றார்கள். அந்த மாரி வந்து ஈடுபட்டவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களும் வந்து அந்த அ பக்குவம் உன்னதமான பக்குவ நிலையை வந்து அவங்களாலும் வந்து
அ அடைய முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ அந்த சைத்தன்யர் வந்து அந்த பக்தி தொண்ட வந்து ஒரு ஒரு விதை. இந்த உயிர்வாளினுடைய விதைக்கப்பட்டனுடைய ஒரு விதை. அந்த விதை வந்து வந்து எப்படி வந்து அந்த விதை வந்து விதைக்கப்படுகின்றது முதல்ல அப்படின்னா வந்து பார்த்தா வந்து ஒரு ஒரு தூய பக்தரை சந்தித்து, ஒரு தூய பக்தரை சந்திக்கும்போது வந்து அந்த பக்தி தொண்டை வந்து ஒரு புரிந்து கொள்வது. அப்பொழுது தான் வந்து அந்த தூய பக்தனுடைய அனுக்கிரகம், அவருடைய அ அவருடைய கருணையினால் வந்து அந்த பக்திங்கிற விதை வந்து விதைக்கப்படுகின்றது. விதைக்கப்படுகின்றது. ஸோ அந்த விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து நாமஜபம். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அந்த நாமஜபம். நாமஜபம் செய்யும்போது வந்து அதன் மூலம் வந்து அது வந்து அது வந்து எப்படி வந்து வந்து ஒரு அந்த விதைக்கு வந்து நீரூற்றுகின்றோம். நீரூற்றும்போது, தண்ணி ஊத்தும்போது தான் வந்து அது வந்து நம்ம வந்து அந்த விதை வந்து முளைக்கத் தொடங்குகின்றது. அது மாரி வந்து பக்திங்கிற விதை, அந்த ஒரு குரு கொடுத்த பக்திங்கிற விதை வந்து எப்பொழுது முளைக்கத் தொடங்குகின்றது அப்படின்னா வந்து நம்ம வந்து நாமஜபம் செய்யும்போது. நாமஜபம் செய்யும்போது. ஸோ அந்த மாரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பக்தி தொண்டுல வந்து தொடர்ந்து நம்ம ஈடுபட்டுக்கின்றோம். தொடர்ந்து ஈடுபட்டுக்கின்றோம். நாம ஜெபம் செய்வது, அ வேறு விதமான சேவைகள் செய்வது, கோயில் நற்பணிகள் செய்வது, சேவைகள் செய்வது. கிருஷ்ணருக்கு வந்து அ கோயில சுத்தம் பண்றது, கோயிலுக்கு செல்வது, அவர்களின் மீது அந்த வணங்குவது, பாடுவது, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அந்த செடி வந்து என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கத் தொடங்குகின்றது. முளைக்கத் தொடங்குகின்றது. படிப்படியாக, படிப்படியாக வளர்கிறது. படிப்படியாக வளர்ந்து கொண்டு என்ன ஆகுதுன்னா வந்து அந்த 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 ஜட உலகு, அந்த ஜட உலகினுடைய திரை, ஜட உலகுல வந்து ஒவ்வொரு லோகமா இருக்கு. அந்த 14 லோகம். அந்த 14 லோகத்துல வந்து அந்த அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து, அந்த 7 லேயர் இருக்கு. 7 லேயர் என்னென்ன லேயர் அப்டின்னா வந்து ஐம்பூதங்களாலான லேயர். பூமி, நீர், நெருப்பு, நிலம், நிலம், நெருப்பு, நீர், காற்று மற்றும் ஆகாயம். அதற்கப்புறம் மனம், புத்தி மற்றும் அகங்காரம். இந்த 7 இது இருக்கு. அத தாண்டுனா தான் பிரஜாநதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்மீக உலகம் இருக்கு. அந்த 7 இந்த லேயர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பூமி. அத விட வந்து அடுத்த லேயர் வந்து அதை விட 10 மடங்கு பெரியது. நீர். அதை விட 10 மடங்கு பெரியது நெருப்பு. அதுக்கு மேல ஆகாயம். அதுக்கு மேல வந்து அ ம் வானம் மற்றும் ஆகாயம். அது ஒவ்வொன்னும் பார்த்தா அதுக்கு மேல வந்து 10 மடங்கு, 10 மடங்கு, 10 மடங்கு, 10 மடங்கு பெருசா இருக்கு. அடுத்து மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அது அத்தனையும் கழிச்சுட்டு போணும். அந்த 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 விதை கிளித்துக்கொண்டு வந்து வளர்கின்றது. வளர்கின்றது. வளர்ந்து வந்து கடைசி என்ன ஆயிருக்குன்னா வந்து கிருஷ்ணனுடைய தாமரை திருவிடங்களில் அடைக்கலம் பெறுகின்றது. கோகுல விருந்தாவனம். கோகுல விருந்தாவனம் வரைக்கும் வளர்ந்துகின்றது. வளர்ந்துகின்றது. ஸோ அந்த அந்த வளரும்போது வந்து இன்னும் முக்கியம் என்னன்னா வந்து சிரவணம், கீர்த்தனம் மற்றும் ஸ்மரணத்தின் மூலமாக நீரூற்றப்படுகின்றது. நீரூற்றப்படுகின்றது. ஸோ அதன் மூலமாக வந்து அதுக்கு என்ன வந்து உற்பத்தி செய்கின்றது. செடி வந்து பழங்கள் கொடுக்கின்றது. அதுபோல வந்து பக்தி தொண்டு. பக்தி தொண்டு தான் வந்து பழம். பழம். ஸோ வந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கே வந்து இது என்னது நம்ம வந்து சும்மா உட்காந்து நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய நாம ஜெபம் வந்து ம், ஒரு முழுமை அடையல இன்னும். ஏகப்பட்ட எண்ணங்கள் வருகின்றது, எங்கெங்கோ மனம் செல்கின்றது. அதன் மூலமாக வந்து இப்படி வந்து நமக்கு வந்து ஆம், ம், இந்த இந்த ஜட உலகத்தை தாண்டி ஆன்ம உலகத்துக்கு நுழைந்து விட முடியுமா? நுழைந்து விட முடியுமா? அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் வரும். ஒரு ஆனா வந்து இது வந்து இந்த நாம ஜெபத்தினுடைய பலன் வந்து நம்மளுடைய மனக்கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மனக்கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நம்மளுடைய அந்த களங்கங்கள்லாம் நம்மள அறியாமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீக்கப்படுகின்றது. நமக்கு உண்மையிலே உடனே தெரியாது அது. உடனே தெரியாது. நமக்கு ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, "என்ன நாம ஜெபம்லாம் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணருக்கு பக்திலாம் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து இவன் இப்படி இருக்கானே" அப்படின்னு சொல்லிருக்கும். ஆனா வந்து நம்மள அறியாமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூய்மை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. தூய்மை அடையப்பட்டு கொண்டிருக்கின்றது. அ அது நமக்கு தெரியறதில்ல. அது நமக்கு தெரியறதில்ல. அது வந்து எப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஃபேன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாரி தான். ஃபேன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா வந்து உடனே நிக்க போறது கிடையாது. ஆனா வந்து அந்த பக்தர் வந்து அதில ஈடுபடாட்டியே வந்து அவங்க வந்து எவ்வளோ எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து நம்ம வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்மளை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூய்மை வந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. தூய்மை நடந்து கொண்டு பாவ காரியங்களில் ஈடுபடுவது குறைந்து கொண்டே செல்கின்றது. குறைந்து கொண்டே செல்கிறது. ஸோ அது வந்து அந்த தாவரங்கள் எப்போ வந்து இது வந்து ஆ அந்த தாமரை திருவடிகளில் அந்த தஞ்சமடையும்போது வந்து அப்பொழுதுதான் வந்து அந்த இறைவனுடைய அன்பில் வந்து முழுமையாக ஈடுபடுகின்றோம், ஆழ்ந்துகின்றோம். அந்த ஒரு நிலையை அடைந்த பிறகு வந்து எப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு மீன் வந்து நீர் தண்ணி இல்லாம வந்து மீன் இருக்க முடியாது.
அந்த ஒரு நிலையை வந்து பக்தன் அடைகின்றான். எப்பொழுது வந்து அந்த பக்தியினுடைய செடி வந்து அந்த ஒரு நிலைக்கு வருகின்றதோ, இறைவனுடைய அன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகின்றதோ, முழுமையாக தஞ்சம் அடைகின்றானோ, தாமரை திருவடிகளில் முழுமையாக தஞ்சம் அடைகின்றானோ, அப்பொழுது வந்து அது மீன் போன்ற ஒரு நிலை அடைகின்றான். அப்போ வந்து அவன் வந்து அந்த வைகுண்டத்தில் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அந்த பக்தன். இங்க இங்க ஜட உலகத்தில் இருந்தால் கூடவே கூட அந்த ஒரு நிலையை வந்து அடைய முடியும். அடைய முடியும். அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த பாகவதம், பகவத்கீதை வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து வந்து பண்ணுவது வந்து ம், அந்த கிருஷ்ணனுடைய அ உணர்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு முன்னேற்றம் பெறுவதற்கு. ஸோ இவங்க வந்து எப்படி ஆனந்தம் அடைகின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் வந்து எப்படி ஒரு இளம் பெண்ணுடைய சங்கத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி அடைகின்றானோ, அதுபோல் வந்து வந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்படிங்கிறது வந்து ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். பக்தர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைகின்றார்கள்? எப்படி ஆனந்தம் அடைகின்றார்கள்? அப்படின்னு சொல்லி அ அந்த திவ்யமான இலக்கியங்கள், பாகவதம் மற்றும் கிருஷ்ணருடைய அந்த போதையந்த பரஸ்பரம் எப்படி வந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள்? அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து எப்படி வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு இளம் பெண்ணினுடைய சங்கத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ, அதுபோல் வந்து அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த முதல் 2 ஸ்லோகங்கள்ல வந்து பக்தர்கள் மற்றும் பகவானை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த 2 ஸ்லோகங்கள் வந்து அவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? எப்படி பக்தியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்லப் போறாரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து அந்த 2 ஸ்லோகங்கள பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தது வந்து முதல் பகுதிய வந்து முடிச்சோம். முதல் பகுதியில வந்து கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம். கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம். அவரை பற்றி வந்து புரிந்து கொள்வது வந்து மிகவும் கடினமானது. மிகவும் கடினமானது. அ ம் ம் அவரை பற்றி ஓரளவு தான் புரிந்து கொள்ளவே முடியுமே தவிர, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வது. கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறத வந்து தெரிந்து கொள்வது. அதுதான் வந்து அந்த முதல் பகுதி. வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னார்னா வந்து அந்த 7 மகா ரிஷிகள், அவருக்கு முந்தைய 4 ரிஷிகள், அப்புறம் வந்து அந்த மனுக்கள். அந்த மனுக்கள் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய மனதால் பிறந்தவர்கள். என்னுடைய மனதால் பிறந்தவர்கள். எல்லா உயிரினங்களுமே வந்து அவர்களிடம் தான் தோன்றியவை. மீதி எல்லா உயிரினங்களுமே அவர்களிடம் தான் தோன்றியவை அப்படின்னாரு கிருஷ்ணர் முதல்ல. அப்புறம் வந்து யாரு யார் வந்து இதனுடைய வைபவத்தை மற்றும் யோக சக்தியை உண்மையாக அறிகின்றார்களோ, அவர்கள் வந்து கலங்கான பக்தி தொண்டில் ஈடுபடுவாங்க. எனக்கு அவருடைய வைபவங்களை சொல்வதன் முக்கிய நோக்கம் வந்து அவரிடம் சரணடைவது. காட் இஸ் கிரேட் நம்ம தெரியும். காட் இஸ் ஹவ் கிரேட் காட் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அவருடைய வைபவங்கள் மூலமாக நமக்கு வந்து விவரிக்கின்றார். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த சத்துர் ஸ்லோகிஸ் அந்த 4 விதமான அந்த ஸ்லோகங்கள் அதை பத்தி பார்த்தோம். முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து அகம் சர்வஸ்ய பிரபுவோ மதக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக. அந்த ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் எல்லாத்திற்கும் வந்து மூலம் நான் தான். எல்லாமே என்னிடம்தான் தோன்றுகின்றன, என்னால் இயக்கப்படுகின்றன. எல்லாமே என்னிடமிருந்து தோன்றுகின்றன, என்னால் இயக்கப்படுகின்றன. இதை நன்றாக அறிந்தவர்கள் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றார்கள். ஸோ வந்து வந்து இன்னைக்கு வந்து கோயிலெல்லாம் கூட்டமா இருக்கு. எல்லாருக்கும் பக்தி தொண்டு வந்து பக்தி ரொம்ப மக்கள் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து தோன்றலாம். கோயில்லாம் கூட்டமா இருக்கலாம். நமக்கு வந்து பக்தி வந்து கூடிருச்சுன்னு நமக்கு தோன்றலாம். உண்மையிலே பக்தி கூடிருச்சா? அ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, அப்புறம் இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தா வந்து கோயில்லாம் அலைமோதுனா வந்து பக்தி உண்மையிலே கூடிருச்சா? அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனா வந்து அவங்க வந்து இதயபூர்வமாக வழிபடுகின்றார்களா? எதற்காண்டி மக்கள் கோயிலுக்கு போறாங்க இன்னைக்கு? எதற்காண்டி போறாங்க? ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு நான் போறேன். இன்னைக்கு வந்து இதனுடைய குலதெய்வம் இந்த மாசி மாசத்துல நான் போகணும், போணும், போணும். குலதெய்வங்கள் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே கொடுக்க போகுது. அதுக்காண்டி நான் போறேன். என்னுடைய அம் ஒரு அ செல்வங்கள் எனக்கு பெருக வேண்டும். அதற்காண்டி போறேன். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு. அதற்காண்டி தான் போறேன். அந்த மாரி போறவங்க தான் வந்து ஜாஸ்தியே தவிர, இதயபூர்வமாக வழிபட்டு, நான் வந்து அவருக்கு சேவை செய்ய போகின்றேன். எப்பொழுதும் அவருடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்க போகின்றேன். அப்படின்னு போறவங்க வந்து ரொம்ப கம்மி இன்னைக்கு. ரொம்ப கம்மி. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து பக்தர்களுடைய அறிகுறிகளை பற்றி அழகாக விவரிக்கின்றார். மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம்
கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. தூய பக்தர்கள். உண்மையிலே பக்தர்கள்னா யாரு அப்படின்னா வந்து சிந்தனைகள் எண்ணில் மூழ்கியுள்ளன. எண்ணில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என் என்னைப் பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும், ஒவ்வொருத்தரும் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும், ஆனந்தமும் கொள்கிறார்கள். இப்போ வந்து கோயில்ல வந்து இவ்வளோ பேர் இருக்கோமே, யாராவது வந்து லைன்ல நிக்கும்போது வந்து, இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து தரிசனம் கிடைக்க போகுது. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, பகவான் வந்து இந்த கையில வந்து அ சங்கு வச்சிருக்க போறாரு. இந்த கையில வந்து ம் த் அ தாமரை மலர் வச்சிருக்க போறாரு. அப்படின்னு யாராவது பேசுறது வந்து நம்ம கேட்டுருக்கோமா? அ முடிச்சோனே வந்து நம்ம எங்க போப்போறோம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தோம்? எத்தன மணிக்கு இது முடிய போகுது? அதத்தான் நம்ம பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். லைன்ல இருந்து நம்ம வந்து பேசுறத கேட்டோம்னா. ஒரு சிலர் தான். ஒரு சிலர் தான் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, கிருஷ்ணரை பற்றி ஏதாவது ஒரு அந்த ஒரு அ ஸ்லோகங்கள் சொல்றது, பாட்டுக்கள் பாடுறது. அப்படி பார்த்தோம்னா வந்து உண்மையிலே 1000த்துல ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து மனுஷ்யானாம் சகஸ்ரேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் நடக்குது. உண்மையிலே தூய பக்தர்கள் அப்படின்னா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து மச்சித்தா என்னை பற்றி பிரகலாதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ம். கதா பிராண அவருடைய பிராணங்கள், அவருடைய வாழ்க்கையை வந்து எனக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். போதையந்த பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து போதையந்து பரஸ்பரம் 2 பேர் இருந்தா கூட என்னை பற்றி போதனையில் ஈடுபடுகின்றார்கள். கதயந்தஸ் என்னை பற்றி தங்களுக்குள் வேறு உப 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 ஆம் பே பேசிக் கொள்கின்றிருக்கின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், உரையாடுகின்றார்கள். மாம் நித்தியம் எப்பொழுதும். அப்படி இருக்கனால வந்து துஷ்யந்திச்ச மிகவும் திருப்தி அடைகின்றார்கள். ரமந்திச்ச மிகவும் ஆனந்தம் அடைகின்றார்கள். இதுதான் வந்து உண்மையான பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. இதுதான் வந்து இதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து பக்தர்களுடைய அறிகுறிகளை வந்து அழகாக சொல்கின்றார். மீதி 2 ஸ்லோகத்த வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு வந்து வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.